நிறைய பேர் வந்து தன்னுடைய நோயை கண்டுபிடிக்க முடியாமல், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, எங்களுக்கு அந்த ஆரம்ப நிலையே தெரில சார், முத்துனதுக்கப்புறம் தான் வைத்தியத்துக்கே போகிறோம்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், யூரினரி இன்ஃபெக்ஷன், இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, சிறுநீர் வரும்போது ட்ராப்ஸாக வருது, எரிச்சல் வருது, அது மாதிரி எவ்வளோ பேர் என்கிட்ட சொல்கிறீங்க இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்குது. எது கிட்னி தொடர்பான பிரச்சனை. அப்போ நம்ம அதுக்கான உணவுகள், அதுக்கான பயிற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிடணுன்ட்டு. அதே போல் இன்னொன்று என்ன கேட்குறீங்கன்னா, பித்தப்பைக்கு ஆரம்ப அறிகுறி என்ன அப்படின்ட்டு. சில பேருக்கு ஆரம்ப அறிகுறி காட்டாது. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சக்காமலை மாதிரி வந்துடும். எடுத்தோடனே மஞ்சக்காமலை மாதிரி வரும். அப்புறம் வந்து ஃபேட்டி லிவர், அதில் வந்து கிரேட் 1, கிரேட் 2 இப்படி நிறையா இருக்குது. ஆனால் ஆரம்பத்துலேயே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டயர்ட்னஸ் தெரியும். செரிமான கோளாறு இருக்கும், பித்தங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் வரும். இதை வச்சு சில பேர் கண்டுபிடிச்சிடலாம். எப்போவுமே ஒரே ஒரு விஷயம் இந்த காணொலி பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன் என்னென்னா, எவ்வளோ நீங்கள் வந்து நீங்களாக உங்கள் செல்ஃபாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அதான் நல்லது.